ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். பொதுவாகவே சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னாலே ஒரு காலத்தில் ரொம்பவே பயந்துட்டு இருந்தாங்க. உலக பழங்குடிகளினுடைய கதையெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா, சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் வர்றப்ப எல்லாம் அந்த ட்ரம் செட்டெல்லாம் வச்சுக்கிட்டு தப்பெல்லாம் வச்சுட்டு அது இல்லாமல் எதுவும் இல்லாத சும்மா வாயிலேயே கேக்குள்ளன்னு கத்தி அந்த சூரியனை பிடிச்சிருக்கக்கூடிய தோஷத்தை நாங்கள் விளக்குறோம், சூரியனை விழுங்க வந்த அரக்கனை நாங்கள் விரட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்திக்கிட்டு கிடந்திருக்காக. ட்ரம்மெல்லாம் தட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. தப்பு இப்பெல்லாம் தட்டி ரொம்ப சத்தம் எழுப்பி அது அந்த கிரகணம் விலகிற வரைக்கும் தட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் அது விலகுனதுக்கப்புறம் பரவாயில்ல, நம்ம திறமையாக அடித்து ஓட்டிட்டோம்யா, இன்னும் இந்த தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்த காலத்தில் உலக பழங்குடிகள் இருந்தப்ப நம்ம நாட்டில் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுங்களா? ஏன் இந்த சூரியனும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏன் வருது, இது என்ன டைம் டியூரேஷனில் வருது, எந்த விதத்தில் இது மறைக்கும், எந்த விதத்தில் இந்த நிழல் நமக்கு தெரியும் அப்படிங்கிறத கணக்கு போட்டு அதுக்கு ஒரு டேபிள் ரெடி பண்ணி இந்த இவ்வளோ டைம் டியூரேஷனில் இந்த கிரகணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது என்னென்ன மாதிரியான அமைப்பில் வரும், அதுக்கு ராகுன்னு ஒரு புள்ளி, கேதுன்னு ஒரு அதுக்கு எதிரான புள்ளி, அது 180 டிகிரி வித்தியாசத்தில் இருக்குது, அதாவது நேர் எதிராக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அது ரெண்டும் சுற்றி வர்றது ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றி வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு டேபிள் ரெடி பண்ணி 18 மாதம் ஆகும் அந்த இது ஒரு ரவுண்டு வர்றதுக்கு, ராகு அது சுற்றி வர்றதுக்கு 18 மாதம் ஆகுங்கிறத கணக்கை கண்டுபிடிச்சி 18 வருஷத்துக்கு ஒரு தடவை பிறப்பிட்ட மாதிரியே இருந்த மாதிரியே திருப்பி அந்த ராகு இதெல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகி வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற கால்குலேஷனையும் கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு டேபிளை போட்டு அதை பஞ்சாங்கம்னு போட்டு அடிச்சு விட்டான். பிரிண்ட் பண்ணது வேணா இப்போ பிரிண்ட் பண்ணியிருக்கலாம் பஞ்சாங்கத்தை, ஆனால் அந்த கால்குலேஷனை அப்போவே போட்டு வச்சுட்டாங்கல்ல. அப்போ உலகத்தில் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மற்ற நாகரிகத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் என்னவோ ஏதோன்னு மூட நம்பிக்கைன்னு சொல்கிறான் பாருங்க, அதான் உண்மையான மூட நம்பிக்கை. அப்படி மூட நம்பிக்கையில எல்லாம் அடித்து விரட்டிக்கிட்டு இருந்த காலத்தில் நம்மால் கணக்கு போட்டு ஏன் வருது, எப்படி வருது, திரும்ப எப்போ வரும், எவ்வளோ நாள் டைம் டியூரேஷனில் வரும்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான் பாருங்கள். அதுதான் சயின்ஸு. இப்போ இருக்க சயின்ஸ் ஒரு நேரம் உண்மை அப்படிங்க, இன்னொரு நேரம் அது இல்லை, அதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தப்பு இல்லை, இது ஒத்து வராது அப்படின்வான். இப்போ ஒரு மருந்தை காமிச்சு இந்த மருந்து இந்த வியாதிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும், இது சரியாக இருக்கும், நல்லா இருக்கும், இதே நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த மருந்தை கண்டுபிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க, ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து என்ன ஆகும் அப்படின்னா, இல்லை இது அப்படி இல்லை, இந்த மருந்தை சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் இப்படி வருது, அதை இந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்க இத்தனை பேர் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க, அதனால் இந்த மருந்து என்ன எடுத்துக்கக்கூடாது, தடை பண்ணுறா உலகம் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாட்டிலையாக தடை பண்ணிட்டு தெரியாது. சயின்ஸ் இப்படி போகும். ஏன்னா தாலமி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜியோ சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பூமியை மையமாக வச்சுதான் பூரம் சுற்றுது அப்படின்னு சொன்னது, அதையும் 10 200 வருஷம் 300 வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க பாடமாக. அதுக்கப்புறம் தான் கெப்லர் காலத்தில் அதெல்லாம் மாற்றுறாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னால் நம்மால் தயாராகிட்டான். முதைய ராகு கேதுன்னு 2 புள்ளி இருக்குது, அதுக்கு பின்னால் வந்த சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த சூரிய சந்திரனை மறைக்கிறது முழுங்கிறது பாம்பு கிடையாது, தோஷம் கிடையாது, அது அரக்கன் கிடையாது, டிராகுலா கிடையாது, அதனால் டிராகன் கிடையாது, அதனால் இது மூட நம்பிக்கை அப்படியெல்லாம் பேசுகிறது, இது இயல்பான நிகழ்வு அப்படின்னு சொல்லி சயின்ஸ் சொல்லி அதெல்லாம் காலி பண்ணிடுச்சு. ஆனால் இந்தியன் அஸ்ட்ராலஜியில் இருக்கிறத காலி பண்ண முடியல. ஏன்னா ராகுக்கு எதுன்னு 2 புள்ளி இருக்குது, அந்த புள்ளி 2 இப்படி நகருது அப்படின்னு சொன்னதுமே அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிச்சு சயின்ஸ். அப்போ இன்றைக்கி இருக்கிற சயின்ஸை ஏற்றுக்க வைக்கணும்னா ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு பின்னால் வர்ற ஒருத்தன் ஏற்றுக்கிறான் அப்படின்னாக்கா அப்போ முன்னால் உட்காந்து அந்த கணக்கை போட்டவன் எவ்வளோ தெளிவாக போட்டிருப்பான். அதுதான் ஜோதிடத்தினுடைய வலிமை அப்படின்னு எடுத்துக்கிடலாம். அப்போ கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துட்டா கிட்டத்தட்ட தமிழில் இருந்து தான் போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. கிரகணம் அப்படிங்கிறத கரவணம் அப்படிங்கிற தமிழ் வார்த்தையிலிருந்து வடமொழிக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிறது நிறைய அறிஞர்களுடைய நம்பிக்கை. கரவணம் அப்படிங்கிறது மறைத்தல் அப்படிங்கிற பொருளில் வரும். கரத்தல் அப்படின்னா மறைத்தல் அப்படின்னு வரும். அதை சேக்கிழார் பெரிய புராணத்தில் எழுதியிருப்பார். மெய்யலாம் நீர் ஊசி வேணிகள் முடித்து கட்டி கையினில் படைகறந்த புத்தக கவழி ஏந்தி மைபொதி விளக்கே என்ன மனதினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் அப்படின்னு எழுதுறார். அதாவது கையினில் படைகறந்த புத்தக கவழி ஏந்தி, கையில் படைக்கலனை அதாவது கத்தியை மறைச்சி வச்சுருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துகிட்டு, கறந்த அப்படின்னா படைகறந்த புத்தக கவழி, கறந்தன்னா மறைத்த,
அப்படி அந்த கையில் வந்து அந்த படைக்கலனை மறைத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு பொய் வேஷம் போட்டுக்கிட்டு போலி சாமியாராக வேஷம் போட்டுக்கிட்டா தான் மெய்யலாம் நீர் ஊசி வேணிகள் முடித்து கட்டி. இந்த ஒரிஜினலாக இருக்கிறவங்க கூட ஒரு நேரம் நார்மலாக ட்ரெஸ் பண்ணுவேன், ஒரு நேரம் நம்ம சாதாரணமாக கூட இருந்துட்டு போயிடுவாங்க, அப்புறம் ஒரு நேரம் ரிச்சாக கூட பண்ணலாம். ஆனால் இந்த போலியாக இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சின்ன பழுது கண்டுபிடிக்க முடியாது. அப்படி பர்ஃபெக்டாக நீட்டாக அப்படி வந்து நிற்பான் வெளி தோற்றத்தில். ஏன்னா உள்ளதையும் விஷயம் இல்லை, அப்புறம் வெளி தோற்றத்தையாவது பர்ஃபெக்டாக காமிக்கணும்ல, அது மாதிரி காமிப்பாங்க. அதனால தான் மெய்யலாம் நீரு பூசி வேணிகள் முடித்து கட்டி கையினில் படைகிறந்த புத்தக கவழியந்தி மைவொதி விளக்கே என்ன மனதினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் அப்படிங்கிறது சேக்கிலார். அது மாதிரி அந்த கரத்தல் அப்படிங்கிறது மறைத்தல் அப்படிங்கிற பொருளை வர்றதுங்கிறது கரவணம் அப்படின்னு இருந்தது தான் பின்னால் கிரகணம் அப்படின்னு வந்திருக்குது. அப்போ இந்த கிரகணம் அப்படிங்கிறதுல 2 பிரிவு, சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னுட்டு. இதில் இந்த கிரகணத்து சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வராதிங்க, அந்த நேரத்தில் சாப்பிட்றத தவிர்த்துருங்க, அதுலேயும் குறிப்பாக வந்து சூரிய கிரகணத்தப்போ வெளியிலேயே போகாதீங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. அது பின்னால் வரையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இதெல்லாம் மூட நம்பிக்கைப்பா, இது வந்து இயல்பாக நடக்கிற நிகழ்வு, அதாவது வானியல் நிகழ்வு. அப்போ இந்த செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் எல்லாம் ஒன்று சுற்றி வர்றப்ப இந்த மாதிரி நார்மலாக வர்றது தான், அதனால் இதில் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் கிடையாது, நீ கிரகணத்தப்போ என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், எப்பயும் போல் இயல்பாக இருக்கலாம்ப்பா, இதை ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை அப்படின்றான் சயின்ஸில். ஆனால் அந்த அமாவாசை அப்பையும் பௌர்ணமி அப்பையும் கடலினுடைய நீர்மட்டங்கள்லாம் மாறுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டு சந்திரனுடைய இயக்கத்தை உன்னிப்பாக கவனித்து வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால தான் கடற்கரையில் போய் திதி கொடு, இது ஆற்றுக்கரையில் குளத்துக்கரையில் போ அப்படிங்கிற மாதிரியான அந்த வழிபாட்டு மையங்கள் எல்லாமே அந்த இடத்த ஒட்டி அமைச்சு வச்சான். அப்போ சந்திரன் இல்லைன்னா ஜோதிடமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். சந்திரன் இல்லைன்னா பல விதத்தில் பூமிக்கே பெரிய பிரச்சனை இருந்தாலும் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் தான் முதலாக மனிதன் வந்து வெறுங்கண்ணால் டக்குன்னு அப்படி பார்த்ததும் தெரிஞ்சுக்கிற கோள் அப்படிங்கிறது வந்து அஃப்கோர்ஸ் அது துணைக்கோள் அது இதுங்கிறதெல்லாம் நம்ம வைக்கிற பேர், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ கோள் அப்படிங்கிறது வந்து முதல்ல நம்ம கண்ணில் பார்த்ததுங்கிறது சந்திரன், அதிலிருந்து டெவலப் பண்ணு தான் முழு ஜோதிடமே. அதை கூட நம்ம வீடியோவில் ஒன்று போட்டிருந்தோம், அதாவது சந்திரனுடைய இம்பார்ட்டன்ஸ் அஸ்ட்ராலஜியில் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பேசியிருந்தேன். அந்த வீடியோ லிங்க்கு கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த வீடியோவையும் பார்க்கலாம். சந்திரன் வந்து ஜோதிடத்தில் அவ்வளோ முக்கியத்துவம். அப்போ சந்திரன் இருக்கிறதுனால தான் ராகு கேதெல்லாம் வந்தது, இல்லாட்டி ராகு கேதே வந்திருக்காது. சந்திரன் இல்லைன்னா ராகு கேது இல்லை. அப்போது இந்த கிரகணம் அப்படிங்கிறது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாகரிகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் திணறி அது என்னவோ ஏதோன்னு சொல்லி பயந்து மிரண்டு போய் கிடந்த காலங்களில் நம்மால் அதை கணக்கு போட்டு தெளிவாக எழுதி வச்சான், இப்படி செய்ய அப்படி செய்ய அப்படின்னு. அப்போ இவ்வளோ தூரம் கணக்கு போட்டு எப்போ 1000 2000 வருஷம் 5000 வருஷம் கழித்து வர்றவங்க கூட அன்னைக்கு இருக்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தாலும் இது கரெக்டுன்னு சொல்கிற அளவுக்கான ஒரு கணக்கை போட்டவன் எதுக்காக சும்மா சொல்லியிருப்பானா வெளில போக வேண்டாம், இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்லியிருந்தா ஏதாவது காரணம் இருக்குது. நமக்கு வேணால் புரியாமல் இருக்கலாம், நமக்கு இருக்க மிகப்பெரிய புத்திசாலித்தனத்துக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியாமல் வேணா இருக்கலாமே தவிர, ஆனால் அப்படி கிடையாது. அவங்க சொன்னதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதனால தான் அமாவாசை அப்பையும் பௌர்ணமி அப்பையும் பாருங்கள் கடல் தண்ணி நீர்மட்டம் உயருது, அப்புறம் இது இன்னும் நிறைய சொல்கிறாங்க. அது அந்த இந்த சந்திரனுடைய வீடியோவில் கூட அதை சொல்லியிருந்தேன். அப்போது அந்த கிரகணத்தினுடைய தாக்கம்ங்கிறது வந்து கூடுதலாக இருக்கிறப்ப வந்து தனி மனிதனுக்கு மட்டும் இல்லாமல் பொதுவாக ஒரு நாட்டுக்கே கூட பிரச்சனைகளை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் இருந்ததுனால தான் அவங்க வந்து கிரகணத்தை வந்து ரொம்ப கவனமாக மூவ் பண்ணி கொண்டு போனாங்க. இப்போது மெக்கானிக்கல் கால்குலேஷனில் அப்படி கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணால் அது தட்டி கொடுக்குது, போட்டிருக்கான். நாசாவில் கூட ஒரு 200 வருஷத்துக்கு கிரகணம், சூரிய கிரகணம் எப்போல்லாம் வரும், சந்திர கிரகணம் எப்போல்லாம் வரும், என்னென்ன டைம் ஜோனில் வரும், எங்கெங்கே தெரியும் எங்கெங்கே தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெளிவாக எப்பவுமே போட்டாங்க. ஆனால் இந்த கணக்கீடுகள் இந்த மாதிரியான வந்து இது எதுவும் இல்லாமல், ஏன்னா இவங்க போடுற கணக்கு வந்து என்டையராக டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த வேதிக் அஸ்ட்ராலஜி அல்லது வேதிக் கால்குலேஷன். வேதத்தில் அவங்க போட்டு கண்டுபிடிச்ச கணக்கில் இவங்க போடல, இவங்க வேற ஒரு கணக்கில் போட்டு கையில் எடுத்து வச்சுக்கிட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போவே மேக்ஸில் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கான் நம்ம சாஸ்திரத்தில் இருக்கிறவன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது. அப்போ கிரகணம்ங்கிறது வந்து ஆதி காலங்களில் அதை பார்த்து பயந்துக்கிட்டு இருந்த காலத்தில் நம்மால் அப்போவே ரெடி ஆகிட்டான். இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய தியரியை மாற்ற முடியாது. இன்னும் எம்பிட்டு நாளானாலும் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போது ஏன்னா இது வந்து ப்ராக்டிக்கலாக இவ்வளோ நாளில் திருப்பி அந்த கிரகணம் வருங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்கல்ல, அது பெரிய விஷயம் தானே. அந்த வகையில் இப்போ கிரகணத்தப்போ வெளியில் வராத போகாத அப்படிலாம் சொல்லியிருக்காங்கல்ல,
அப்போ கிரகணத்துக்கும் தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கும் கிரகணத்துக்கும் பொதுமக்களுக்குமான அந்த பாதிப்புன்னு ஏதாவது இருக்குமா அப்படின்னா இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்போ கிரகணத்தப்போ வெளில வராத செய்யாத அப்படின்னா அது மூட நம்பிக்கை இல்லை. அப்போ அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கா, எங்கே சொல்லுவாப்போம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு சாரர் கேட்கலாம். கிரகணம் எப்போ வருதோ அந்த கிரகணம் தொடப்போகிற அந்த லக்னம் இருக்குது பாருங்கள், அப்போ இருக்கக்கூடிய கிரக நிலையில் அந்த கிரகணம் டச் ஆகிறப்ப ஸ்பரிசம்னு சொல்லுவாங்க, அது டச் ஆகிறப்ப என்ன லக்னம் உதயமாகுதோ அந்த லக்னத்தினுடைய அந்த டிகிரி மினிட்டில் யார் யாருக்கெல்லாம் லக்னம் இருக்கோ அவங்க பிறந்த லக்னம் வந்து அதே இடத்துல அதே டிகிரி மினிட்டில் அல்லது அதுக்கு கேந்திரத்துலேயோ அல்லது திரிகோணத்துலேயோ யாருக்கெல்லாம் அந்த டிகிரி மினிட் வருதோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் டிஸ்டர்ப் இருக்கும். இதை இன்னொரு விதமாக சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் எளிமையாக. மேஷத்தில் ஒரு 10 டிகிரியில் கிரகணம் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கிறோம். கிரகணம் ஆரம்பிக்கிறது மேஷத்தில் 10 டிகிரியில் ஆரம்பிக்குது. ஒருத்தர் வந்து கடகத்தில் 10 டிகிரியில் பிறந்திருக்கிறார், கடக லக்னத்தில் 10வது டிகிரியில் அவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னா இந்த கிரகண காலம் அவரை கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படிங்கிறத ஜோதிடம் ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஆனால் சயின்ஸ் இனிமேல் தான் ஏற்றுக்கிறோம், ஒன்றா தானே போகணும். இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டோடு நம்ம போனோம்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா சும்மா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்கிறத விட ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி சொன்னோம்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ஜாதகத்தையே எடுத்துக்குவோம். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது அப்படின்னு எடுத்துட்டா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், ஏன்னா எல்லாம் பரீட்சை எழுதி மார்க் வாங்கியிருக்கிறோம்ல. அதனால் அதுக்கு 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது எல்லாருமே சொல்லிடுவோம் பளிச்சுன்னு. அப்போது 1947 ஆகஸ்ட் 15 நைட்டு வந்து 12 மணிக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க இந்தியாவுக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் உண்டு. அது வந்து அந்த டயத்துக்காக டேட்டு இதெல்லாம் டைம் எல்லாம் போட்டு ஒரு லக்னத்தை கணிச்சு அது நியூ டெல்லியில் தானே கொடுத்தாங்க. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஜாதகம் எப்படி வரும்னா அது ஸ்க்ரீனில் வரும் பார்த்துக்குங்க. இந்த கட்டம் தான் வந்து சுதந்திரத்துக்கு இந்தியாவுடைய சுதந்திர ஜாதகம். லக்னம் ரிஷப லக்னமாக வரும், ராசி கடகராசியாக வரும், ஜென்ம நட்சத்திரம் பூச நட்சத்திரமாக வரும். சரி, இப்போ இந்த இதுக்கு வந்து சுதந்திர ஜாதகத்துக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து 1975 ஜூனில் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ ஒரு எமர்ஜென்சின்னு ஒரு நிலையை அறிவிக்கிறாங்க. அந்த எமர்ஜென்சியை பற்றி வயசு போன ஆள்கள்கிட்ட கேட்டோம்னா அதுவும் இந்தியாவில் இருக்கவங்கள கேட்டால் நல்லாவே சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் நிறைய கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எமர்ஜென்சி பீரியடில் ரொம்பவே சிரமப்பட்டாங்க அப்படிங்கிற நிறைய கட்சிகள் வந்து அடக்கி ஒடுக்கப்பட்டன, நிறைய போராட்டங்கள் ஒடுக்கப்பட்டன, எந்த விசாரணையும் இல்லை அப்படின்னு ரொம்ப விதவிதமாக சொல்லுவாங்க. நாடே வந்து ஒரு நெருக்கடி நிலையின் கீழ் தள்ளப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான பீரியடு. அவ்வளோ டஃப்பான ஒரு காலம் வந்தது எப்போ அப்படின்னா 1975 ஜூனில் அவங்க அறிவிக்கிறாங்க எமர்ஜென்சியை. அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா மே மாதத்தில், அதுக்கு கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னால் 25ஆம் தேதி 1975 மே 25 9:30 PM லூனார் எக்லிப்ஸ் வருது. இதை வந்து வெரிஃபை பண்ணுறதுங்கிறது வந்து நாசா வெப்சைட்டில் போனால் வெரிஃபை பண்ணிக்கலாம். அந்த டைமில் வந்து சந்திர கிரகணம் வருது. இந்த சந்திர கிரகணம் வர்ற நேரத்தை, அது நடந்த நேரத்தை வந்து அப்படியே ஒரு ஜாதகமாக எடுத்துக்கோங்க. அதையும் தான் ஸ்க்ரீனில் இருக்குது, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. அதாவது 1975 எமர்ஜென்சி அறிவிக்கிறாங்க. 25 மே 1975 9:30 PM ஈவினிங் டைமில் வந்து இந்த கிரகணம் வருது, சந்திர கிரகணம் வருது. அதுக்கான கட்டத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க. பக்கத்துலேயே வந்து இந்தியா சுதந்திர வாங்கின அந்த கட்டமும் இருக்குது, அந்த ராசி சக்கரமும் இருக்குது. இப்போ இந்த 2 சக்கரத்துக்கும் ஒரு ஒற்றுமை பார்ப்போம். இந்த லக்னம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 7 டிகிரி 53 மினிட்டு 52 செகண்டில் இருக்குது. இது இந்தியா சுதந்திரம் வாங்கினதில் ரிஷப லக்னத்தில் லக்னம் அமைஞ்சிருக்க அந்த பாகை கலை அப்படின்னு எடுத்துட்டா 7 டிகிரி 53 மினிட்டு 52 செகண்டில் வருது. இப்போது அப்படியே இந்த பக்கத்தில் இருக்க கட்டத்துக்கு வாங்க. இந்த லூனார் எக்லிப்ஸ் வந்தது இல்லையா, சந்திர கிரகணம் வந்தது இல்லையா. சந்திர கிரகணம் வந்தப்போ அதில் சூரியன் எத்தனாவது பாகையில் இருக்காருன்னு பாருங்கள். 10 பாகை 27 மினிட்டில் இருப்பார். 10 டிகிரி 27 மினிட்டில் சூரியன் இருக்கார்.
அடுத்தபடியாக கேது எவ்வளோவில் இருக்காருன்னு பாருங்கள். 7 டிகிரி 34 மினிட்டில் கேது ரிஷபத்தில் இருப்பார். இப்போ இதை ரெண்டை மட்டும் எடுத்துக்கோங்க. அதாவது சூரியன் 10 டிகிரி 27 மினிட்டு, கேது 7 டிகிரி 34 மினிட்டில் இருக்கார். 2 ரிஷபத்தில் இருக்காங்க. இந்தியா சுதந்திரம் வாங்கின ஜாதகத்தில் அந்த லக்னம் எத்தனை டிகிரியில் நிற்கிதுன்னு பாருங்கள். 7:53 நிற்கிது. அப்போது இதுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு இடத்துல வந்து அந்த சூரியனும் உட்காந்துருக்கார். எது கிரகணத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் சந்திரன் தானே கிரகணத்தை எல்லாம் உருவாக்குறாங்க. அந்த சூரியனும் உட்காந்துருக்கார், கூட கேதுவும் உட்காந்துருக்கார். அப்போ கிட்டத்தட்ட அந்த கிரகணத்தினுடைய புள்ளியை வந்து இந்த நம்ம இந்தியா சுதந்திரமான அந்த லக்னம் வந்து தொட்டு தடவி போகிற மாதிரி. அப்போது இந்த கிரகணம் வந்ததுக்கு அப்புறம் தான் எமர்ஜென்சி வந்து அறிவிக்கிறாங்க, நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தப்படுது. அப்போது ஒரு நாடு வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்க போகுது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த கிரகணம் வந்து அதை பர்ஃபெக்டாக காமிச்சிருக்கு. நம்ம வேணால் பார்க்காம இருக்கலாம், நம்ம பார்க்கலங்கிறதுக்காக அது காமிக்காமல் இல்லை. ஸோ இந்த சந்திர கிரகணம் வந்துட்டு போனதுக்கப்புறம் நாடு வந்து ஒரு பிரச்சனையான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு நிறையா போராட்டங்கள், அது எமர்ஜென்சி பீரியட் அப்படிங்கிறதோடு அதை விட்டுருவோம், அரசியல் போக வேண்டாம் நம்ம. ஸோ அவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்குனதுங்கிறத நமக்கு முன்னாலேயே காமிச்சது இந்த சந்திர கிரகணம் காமிச்சது. சரி, இதில் இன்னொன்று இருக்குது. இன்னொன்று எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இன்னொரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கிடுவோம். அதாவது 1976 அக்டோபர் 23 ஒரு கிரகணம் வருது. இருங்க வரேன். 76 அக்டோபர் 23 சூரிய கிரகணம் வருது. அந்த சூரிய கிரகணத்தோடைய அந்த கட்டத்தை வந்து அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் ஸ்க்ரீனில். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். 1976 அக்டோபர் 23 8:09 AM, அதாவது காலையில் நேரத்தில். இது நியூ டெல்லி டைம் எடுத்திருக்காங்க. இந்த டைமில் வந்து சூரிய கிரகணம். சரி, இந்த சூரிய கிரகணத்தோடு ஒப்பிடுறதுக்கு எதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, பழைய பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க இல்லையா, இந்திரா காந்தி, அவங்க ஜாதகத்தையே எடுத்துக்கிடுவோம். இந்திரா காந்தியினுடைய ஜாதகத்தை வந்து பார்த்தோம்னா அவங்க பிறந்தது வந்து 1917 பிறந்திருக்காங்க. அலகாபாத்தில் பிறந்திருக்காங்க. ஆமாம், 1917 அலகாபாத்தில் பிறந்திருக்காங்க. 19 நவம்பர் மாதம் 11:11 அந்த கட்டத்தையும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இப்போது இது ரெண்டு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அதாவது முதல்ல காமிக்கிறது அந்த 1976ங்கிறது வந்து சூரிய கிரகணம் வந்த டைம். இந்த பக்கம் இருக்கிறது இந்திரா காந்தியினுடைய பிறந்த ஜனனகால ஜாதகம். இப்போ இது ரெண்டுக்கும் என்ன ஒத்து போகுது அப்படிங்கிறத பார்க்கல. இவங்க பிறந்த ஜாதகத்தில், இந்திரா காந்தி அம்மா பிறந்த ஜாதகத்தில் கடக லக்னத்தில் பிறந்திருக்காங்க. அதில் லக்ன பாகை என்ன இருக்குன்னு பாருங்கள். 27 டிகிரி 31 மினிட்டு 39 செகண்ட் இருக்கும். அப்போ 27 டிகிரி 31 மினிட் இருக்கா, அதே இது வந்து அந்த கிரகணம் ஆரம்பித்த டைம். கிரகணத்தினுடைய லக்னம் எங்கே வந்துருது, துலாத்தில் வருது. இவங்க பழைய பிரசிடென்ட்டுடைய லக்னம் பிரசிடென்ட் வருது. பிரதம மந்திரியினுடைய பிரைம் மினிஸ்டர்னுடைய லக்னம் எதில் வருது, கடகத்தில் வருது. கடகத்தில் எத்தனை டிகிரியில், 27 டிகிரியில். அதுக்கு சரியாக 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் துலாத்தில் அதே 27 டிகிரியில் கிரகணம் வருது. எது, சூரிய கிரகணம். 1976 சூரிய கிரகணம், அக்டோபர் 23 8:09 காலையில். அப்போ இந்த சூரிய கிரகணம் எப்படி வருது பார்த்தீங்களா, அதாவது இந்த பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அதே லக்ன புள்ளிக்கு சரியான கேந்திரத்தில், அதுவும் சதுர்த்த கேந்திரம்னு சொல்லக்கூடிய 4ஆவது கேந்திரத்தில் கிரகணம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கிரகணம் வந்து போனதுக்கு அப்புறம் தான் காங்கிரஸ் கட்சி வந்து அவங்க இந்த அரசியல் தலைவர் சார்ந்திருந்த கட்சி காங்கிரஸ் கட்சி தானே, அந்த காங்கிரஸ் கட்சி ஒரு தோல்வியை தழுவுச்சுன்னு சொல்லுவாங்க. அது சரித்திரத்தில் இன்றைக்கும் இருக்குது அப்படிம்பாங்க, வரலாற்றில். ஏன்னா மிகப்பெரிய சரிவு. அப்போ 4ஆம் இடம்ங்கிறது வந்து சுகஸ்தானம் இல்லையா, அப்போ மொத்தமாக சுகஸ்தானம் அடிவிட்டு போயிடுது. அப்போ டோட்டலாகவே கிட்டத்தட்ட இதோட இந்த கட்சி வாஸ் அவுட் ஆயிருங்கிற கண்டிஷன் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு நெருக்கடி நிலை கட்சிக்கு வந்ததுங்கிறதும், அதை தொடர்ந்து ஆட்சியில் பெரிய மாற்றங்கள்லாம் வந்ததுங்கிறதெல்லாம் வந்து, ஏன்னா மிகப்பெரிய மாற்றம் இல்லை ஆட்சியில் வந்த மாற்றம், அப்பேற்பட்ட மாற்றம் வந்ததுங்கிறது இந்த கிரகணம் வந்ததுக்கப்புறம். இப்போது இந்திரா காந்தி வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க, அதனால வந்து ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய அளவில் பேசப்படுதுன்னு வச்சுக்குவோம். தனி மனிதனுடைய ஜாதகத்தில்
இதே மாதிரி கிரகண புள்ளிகள் வந்து கரெக்டாக அந்த லக்னத்தை தழுவிட்டு போகிறப்போ அதே டிகிரி மினிட்டை தொட்டுட்டு போகிறப்பையோ அல்லது அதுக்கு கேந்திரத்தில் டச் ஆகிற மாதிரியான ஒரு அமைப்பில் கிரகணம் வருதுங்கிற பட்சத்தில் நிச்சயமாக அவங்க பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்திலேயே நீ வெளியே போகாதரா இங்கேயே உட்காராச்சத்தை விட கிரகணம் முடிகிற வரைக்கும்னு சொல்லி உட்கார வச்சுட்டா கூட அட்லீஸ்ட் அந்த கிரகண பீரியடில் ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட தப்பிச்சுக்கிடுவாங்க இல்லைங்கிற மாதிரியான பாயிண்டில் தான் அவங்க ப்ரிகாஷன் கொடுத்து வெளியே போகாதாங்க. சரி, சாப்பிட வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனால் சாப்பிட வேணாம்னு சொன்னாக்க புவியீர்ப்பு சக்தி வந்து முன்னும் பின்னுமா ஆடக்கூடிய டைம், அது ஒரே திசையை நோக்கி ஓவராக இழுக்கக்கூடிய டைமும் கூட. இன்னும் சொல்லணும்னா மேல் நோக்கி இழுக்கிற டைம். அப்போ தான் உலக்கையை நிறுத்தி வச்சா அது வாட்டுக்கு நிற்கிது அப்படிம்பாங்க. அப்போ மேல் நோக்கி இழுக்கிற அந்த டைமில் வந்து உள்ளே தள்ளிக்கிட்டு இருந்தான்னா என்னத்தையாவது கண்டதையும் பிடிச்சி உள்ளே தள்ளிக்கிட்டு இருந்தான்னா அது தூக்கி மேலே இதில் விட்டுரும். அதனால டைஜஷன் ப்ராப்ளம் அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் வருங்கிறதுனால சாப்பிடாதுங்கிற ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க. கர்ப்பிணி பெண்ணை வெளியில் வர வேண்டாம்னு சொன்னாங்களே, குழந்தை என்ன இது செல்ஃப்லேயே அடுக்கி வச்சிருக்கேன் வயிற்றுக்குள்ளே, அது வந்து அது கர்ப்பப்பையில் இருக்க தண்ணியில் அது வாட்டுக்கு உருண்டுக்கிட்டு தானே இருக்கேன். அப்போ அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற தண்ணியை வந்து முன்னும் பின்னும் அசைய வைக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் வந்து வெளியிலேருந்து வருது அப்படிங்கிறதுனால நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே அந்த பொண்ணு என்ன அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டுமா இருக்கு? கிடையாது, அது ஏற்கனவே வாயும் வயிறுமா இருக்கிறான். அதனால் எங்கனையாவது படுத்துருப்பாச்சத்தோட கம்முன்னு அது படுத்துருந்துச்சுன்னா கூட தொல்லை இல்லை, அங்கிட்டு இங்கிட்டு நடக்காமையே அது ஒரே ஷேப்பில் இருந்துச்சுன்னா குழந்தையும் அதே மாதிரி சேஃபாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் வெளியில் போகாத அப்படின்னாங்க. இப்போ நம்ம மக்கள் எப்படி பிடிச்சிக்கிட்டான், அங்கேருந்து என்னமா அது வந்து இங்கே தட்டி விட்டுட்டு போகும் போல இருக்குது அப்படின்னு மூட நம்பிக்கையில் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் வேணாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் இது சாதாரண வானியல் நிகழ்வு, நீங்கள் உங்கள் வாட்டுக்கு எல்லா வேலையும் எப்பயும் போல செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ நுணுக்கமாக அந்த சாஸ்திரத்தை டிசைன் பண்ணியிருக்கான், எவ்வளோ நுணுக்கமாக யோசித்து எழுதியிருப்பான் அப்படிங்கிறத நினச்சி பார்க்குறதுக்கே ஆச்சரியமான விஷயம் இல்லையா? தமிழ் ஜோதிடம்ங்கிறதும் வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிறதும் அவ்வளோ வலிமையான ஒரு விஷயம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த ரெண்டு ஜாதகத்தையே எடுத்துக்கோங்க. அதாவது சூரிய கிரகணத்தையும் இந்திரா காந்தி அம்மா ஜாதகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தில் இப்படி ஒரு டச் இருக்குதா, இன்னொரு டச் பாருங்கள். அதாவது அவங்க பிறந்ததில் வந்து மகர ராசியில் பிறந்திருக்காங்க, உத்திராட நட்சத்திரத்தில். சந்திரனுடைய டிகிரி மினிட் என்ன இருக்குன்னு பாருங்கள், 5 டிகிரி 44 மினிட்டு 33 செகண்டில் இருக்கும் சந்திரன். இது இந்திரா காந்தி அம்மா ஜாதகத்தில். அதே இது இந்த சூரிய கிரகணம் வந்தப்போ இருந்த ஜாதகத்தில் வந்து சந்திரன் வந்து எத்தனை டிகிரியில் நிற்கிறாருன்னு பாருங்கள், 4 டிகிரி 57 மினிட்டில் நிற்கிறார். அதாவது ரொம்ப க்ளோஸாக நிற்கிறார். எப்படி? ஒன்றுக்கு ஒன்று கேந்திரத்தில், 4வது கேந்திரத்தில். அப்போ லக்னமும் கேந்திரத்தில் வந்து மாட்டுது, ராசியும் கேந்திரத்தில் வந்து மாட்டுது. லக்னத்துக்கு 4வது கேந்திரம், ராசிக்கு 10வது கேந்திரம். ஒரே அடி மொத்தமாக அடிச்சிருச்சு. அதனால தான் கட்சி அவ்வளோ பிரச்சனையான ஒரு நேரத்துக்கு தள்ளிச்சு. அதே மாதிரி நாட்டில் மிகப்பெரிய ரெவல்யூஷன் மாதிரி பெரிய ஆட்சி மாற்றங்கள்லாம் வந்தது, நிறைய பிரச்சனைகளை சந்தித்தாங்க அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டெல்லாம் அந்த பீரியடில் வந்து சொல்லுச்சு. அப்போது ஒரு சூரிய கிரகணமோ அல்லது சந்திர கிரகணமோ, எந்த கிரகணங்கிறது முக்கியம் இல்லை, அந்த கிரகணம் வந்து அவங்களுடைய லக்ன புள்ளிக்கோ அல்லது லக்னத்துக்கு சரியான கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ அது வந்து ரொம்ப க்ளோஸாக வர்றப்ப நிச்சயமாக அது வந்து பாசிட்டிவாகவோ அல்லது நெகட்டிவாகவோ பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டுங்கிறது தான் அதில் உறுதியாக சொல்ல வேண்டிய விஷயம். கிரகணத்தினுடைய முக்கியத்துவம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். அதனால தான் இவ்வளோ கிரகங்கள், வெள்ளியனுடைய சஞ்சாரம், சூரியனுடைய சஞ்சாரம், சந்திரனுடைய சஞ்சாரம், குருவனுடைய சஞ்சாரம், செவ்வாயினுடைய சனியினுடைய சஞ்சாரம் முதற்கொண்டு எல்லாம் எடுத்து கட்டம் போட்டு எழுதி வச்சவனுக்கு கிரகணத்தை ஏன் அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக எழுதணும்? பஞ்சாங்கத்தில் கிரகணத்துக்குன்னு ஒரு பக்கத்தை போட்டு இந்தந்த டைமில் கிரகணம் வருதுன்னு எழுதி வச்சுருக்கோம். அப்போ ஏன் கிரகணத்துக்குன்னு எழுதணும் அப்படின்னா, கிரகணம் வந்து அதை விட முக்கியமான சப்ஜெக்ட்டுங்கிறதுனால தான் எழுதி வச்சாங்க. சரி, எல்லாம் சரி. இப்போது இந்த வருஷம் கிரகணம் வருது. அஃப்கோர்ஸ் இந்த கிரகணத்தில் வந்து இந்தியாவில் தெரியாதுங்கிற பாயிண்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது தனி. ஆனால் முழு அமெரிக்காவில் இருக்க மக்கள் வந்து பெரும்பகுதியானவர்கள் பார்க்கக்கூடிய விதத்தில் அப்படி ஃபுல்லாக அந்த நாட்டை கிராஸ் பண்ணி வருது. இது இந்த கிரகணத்தினுடைய நிழல். உம்ரான்னு என்ன சொல்லுவாங்க, அந்த கருமையான நிழலை. அதுக்கு அடுத்து வெளியில் இருக்கிற லேசான அந்த பகுதி கிரகணம் தெரிகிற ஏரியா வந்து பெனும்புராம்பாங்க. அப்போ அந்த உம்ராங்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமெரிக்கா ஃபுல்லாக வந்துடுது, ஃபுல்லாகவே வியாபிச்சிருது. நீங்கள் அந்த இதை எடுத்து இது இந்த ஆகஸ்ட் மாதம் 21 2017 வந்து தான் கிரகணம் வருதில்ல, இந்த டைமை வந்து எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னாக்கும் கிரகணம் வரக்கூடிய பாதை, அது தெரியக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் போடுவாங்க. எத்தனையோ லட்சம் பேர் பார்க்குறாங்களா, எல்லா ஹோட்டலுமே ஃபுல்லாகி போச்சுன்றாங்க. ஏன்னா இதில் குறிப்பாக வந்து வெறுங்கண்ணில் பார்க்கக்கூடாது. அப்படி மீறி வெறுங்கண்ணில் பார்த்தா அது வந்து பகுதி சூரிய கிரகணமாக இருந்தால் கூட கண்ணை பாதிக்கிறது கம்மியாக இருக்கும். முழு சூரிய கிரகணத்தை கண்ணில் பார்த்துட்டு இருந்தால் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்வை போயிடுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது.
அதுக்கு காரணம் வந்து ஃபுல்லாக மறைச்சிருது. அதுக்கப்புறம் திடீர்னு லேசாக அப்படி விலகிறப்ப அப்படி திடீர்னு ஒரு ஒளி வரும் பாருங்க, அதான் வந்து டைமண்ட் ரிங் அப்படிம்பாங்க அந்த பொசிஷனை. எல்லா பக்கமும் வட்டமாக இருக்கும் ஒளி, ஒரு இடத்துல மட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லாக வரும். அது பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம இன்டர்நெட்டில் பார்த்துட்டு போயிடுறதுங்கிறது ரொம்ப நல்லது, சேஃபான விஷயமும் கூட. அதை விட்டுட்டு இல்லை நான் நேரில் தான் பார்ப்பேன்னு போய் உக்காந்தா அதுக்கான பிரத்யேகமான கண்ணாடிலாம் வைக்கிறாங்கங்கிறாங்க. அதுலேயும் டூப்ளிகேட் வந்துடக்கூடாது, ஏன்னா கண்ணு சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால் ஒரிஜினலாக இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா அதில் வேணால் எடுத்து வச்சு பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா அதை பார்க்கவும் வேணாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அமெரிக்காவில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து எல்லா இடத்துலையும்னா முன்னும் பின்னும் கொஞ்சம் தெரியாது, அது பகுதி ஒரு சில இடங்களில் தெரியும், அதெல்லாம் சரி. ஆனால் அமெரிக்காவில் எல்லா பகுதிக்கும் வந்து அது தெரிகிற மாதிரினா அது ஒரு கோடு போட்டால் அந்த கோடு இந்த கடைசிக்கு அந்த கடைசிக்குமா போகும். அப்படி அந்த கிரகணம் வந்து முழு சூரிய கிரகணம் நிறைய பேர்த்துக்கு தெரியும், எத்தனையோ லட்சம் பேர் பார்ப்பாங்கங்கிறாங்க. ஏன்னா அந்த லைனில் இருக்க எல்லா ஹோட்டலும் ஃபுல்லாகி போச்சு அப்படின்றாங்க, எல்லா ட்ராவல்ஸும் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு பிஸியாக வந்து அந்த சூரிய கிரகணத்தை மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பார்க்குறதுக்கு. அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா நமக்கு ரொம்ப பக்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, வானியல் நிகழ்வு அப்படிங்கிறதுனால அதை பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறது ஒன்றும் தவறு இல்லை. பட் சேஃப்டியாக பார்க்குறதுங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜோசியம் என்ன சொல்லுது கிரகணத்துக்கு, அதுவும் அமெரிக்காவுக்கு அப்படின்னு அப்படி எடுத்துக்கிடுவான். இதில் அமெரிக்கா சுதந்திரம் வாங்கினதுங்கிறது எப்போ என்னன்னெலாம் தெரியாதுல்ல நமக்கு. ஏன்னா அது வந்து தேடி கண்டுபிடிச்சாலும் சாஃப்ட்வேர் அந்தளவுக்கு பின்னால் போகுமான்னு தெரியல. அதனால் இப்போ இருக்க அமெரிக்க அதிபரை எடுத்துக்கிறோம், ட்ரம்ப் எடுத்துக்கிறோம். ட்ரம்ப்புடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பிறந்தது வந்து 1946 ஜூன் மாதம் 14ஆம் தேதி 10:54 AM பிறந்திருக்கிறாரு. பிறந்தது வந்து ஜமைக்காவில் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த டீட்டெயிலுக்காக நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டால் 1946 அந்த ட்ரம்ப் பிறந்ததுக்கான ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டான். அந்த ஜாதகம் என்ன சொல்லுது, 46 ஜூன் 14 10:54 AM, ரைட். இந்த ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா சிம்ம லக்னம், கேட்ட நட்சத்திரம், விருச்சிக ராசின்னு சொல்லுது. சரி, இது ட்ரம்ப்புடைய ஜாதகம். இப்போ அமெரிக்காவில் நல்லாவே தெரியக்கூடிய அந்த சூரிய கிரகணம்ங்கிறது வந்து எப்போ வருது, 21 ஆகஸ்ட் 2017ன்றான். அப்போ 21 ஆகஸ்ட் 2017 அந்த சூரிய கிரகணம் வர்றப்ப அன்னைக்கு இருக்க அப்போ இருக்க கிரக நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க. 21 ஆகஸ்ட் 2017 2:49 PM அப்படிங்கிறது விருச்சக லக்னம், சிம்ம ராசி, மக நட்சத்திரத்தில் இந்த கிரகணம் வர்றது. சரி, அப்போ இந்த கிரகணம் வந்து அமெரிக்காவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸை பார்ப்போமே இதில். அதாவது ஜோசியம் தானே, நமக்கு தெரிஞ்சதையும் சொல்லி வைக்கலாம்ல. ஸோ அந்த வகையில் இப்போது இந்த 2 கட்டத்தையும் வந்து ஒப்பிடுறப்ப என்ன தெரிகிறது அப்படின்னு பார்த்தா ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே வந்து லக்ன பாகைங்கிறது வந்து ஒரு ட்ரம்ப்புடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 16 டிகிரி 1 மினிட். இந்த பக்கம் லக்ன பாகைங்கிறது வந்து 28 டிகிரி 18 மினிட். ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அதனால் லக்னத்தில் பக்கத்தில் இல்லாததுனால பெரிய நெருக்கடிகள்னு ஒன்றும் வந்துட போகிறது இல்லை, பயப்பட வேண்டியதில்லை. சரி, இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது லக்னத்தில் ட்ரம்ப்புடைய ஜாதகத்தில் அவருடைய லக்னத்தில் யார் உட்காந்துருக்கா, மார்ஸ் உட்காந்துருக்கார். இந்த மார்ஸ் உட்காந்துருக்கிறதுங்கிறது வந்து எத்தனை டிகிரியில், 3.50, அதாவது 3 டிகிரி 50 மினிட் 25 செகண்டில் செவ்வாய் உட்காந்துருக்கார். சரி, இப்போ கிரகணம் வருதுல்ல, அந்த கிரகணம் வந்து எந்த புள்ளியில் வருதுன்னு பாருங்கள். சந்திரனை எடுத்துக்கோங்க. 5 டிகிரி 41 மினிட்டில் வந்து சந்திரன் வந்து உட்காந்துருக்கார். 4 டிகிரி 58 மினிட்டில் வந்து சூரியன் வந்து உட்காந்துருக்கார். இப்போ இங்கே செவ்வாய் இருக்கிறத பாருங்கள், 2க்கும் க்ளோஸாக இருக்கிறது தெரியும். 3:50க்கும் அதே மாதிரி 4:58க்கும் பெரிய வித்தியாசம் சொல்ல முடியாது. அதே மாதிரி சந்திரனுக்கு வந்து 5:41 மோரார்லெஸ் க்ளோஸாக தான் வருது. அப்போது இந்த கிரகணம் ஏற்படுத்துறதுங்கிறது வந்து லக்னத்தை பாதிக்கிறதுக்கான அமைப்பு இல்லைன்னாலும் அவருடைய லக்னத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக வருது. சரி, அப்போ இதனால் என்ன மாதிரியான நல்ல விஷயம் நடக்கும் அல்லது பாதிப்பு நடக்கலாம், என்னதே நடக்கும்ன்ற என்னத்தையாவும் சொல்லணும்ல, சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதுக்கு என்னென்னா, செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மிலிட்டரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ மிலிட்ரியில் வந்து இவர் எடுக்கக்கூடிய ரிஃபார்ம்ஸ் வந்து ஏதாவது ஒரு திட்டம் போடுறாருன்னா அதை கரெக்டாக செயல்படுத்தி கொண்டு வர்றதுங்கிறது சிரமம், அல்லது அதுக்கு எதிர்ப்புகள் வலுக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. சடனாக மிலிட்ரி ரீதியாக எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகள் நிறைய எடுப்பாங்கங்கிற மாதிரியான பாயிண்ட் இருக்குது.
அதில் வந்து நிறையா வந்து அமெரிக்கா வந்து தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டு அந்த செவ்வாய். இன்னொன்று வந்து செவ்வாய் மருத்துவ கிரகம். ஒபாமா இன்சூரன்ஸ்னு ஒரு காப்பீடு கொண்டு வந்தாங்க, அதை வந்து இவர் கேன்சல் பண்ணார் இல்லையா. இப்போ கேன்சல் பண்ணதுக்கு மறுபடியும் எதிர்ப்புகள் வலுக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேறு ஏதாவது ஒரு பேரை வச்சு மறுபடியும் ஒரு இன்சூரன்ஸை கொண்டு வருவாங்கங்கிற மாதிரியான பாயிண்டில் அந்த செவ்வாய். இன்னொரு விதத்தில் அந்த செவ்வாய் எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் வந்து இடம் மாறுதல் அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில், அப்போ விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் அவர் நினச்ச மாதிரியான முடிவுகளை எடுக்க முடியாது. ஏன்னா செனட் வந்து ஒத்துக்காது. அப்போ செனட் வந்து என்ன கொடுப்பான், ஒரு டைரெக்ஷன் கொடுத்து இந்த டைரெக்ஷனுக்குள்ளே உன் முடிவு எடுத்துக்கோ, இதுக்குள்ளே தான் நீ சுற்றி வரணும், கம்ப்ளீட்டாக நீ வந்து வெளியிலேருந்து யாருமே உள்ளே வரக்கூடாதுன்னு நீ சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு போய் நின்றோம். அப்போது அரசு இயந்திரம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு சில வகைகளில் இவருக்கு எதிராக செயல்படுறதுக்கான அமைப்பு வலுவாக உண்டு. இப்போ இதே இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா செவ்வாயும் அதே இடத்துல இருந்து லக்னமும் எக்ஸாக்டாக இப்போ கிரகணம் உருவாகிற லக்னமும் அதே இடத்துல வந்துருந்துச்சுன்னா மிகப்பெரிய நேச்சுரல் டிசாஸ்டரோ அல்லது டெரரிஸ்ட் அட்டாக்குங்கிற மாதிரியான அளவுலையோ மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி இருந்திருக்கும். ஆனால் நல்ல வேளை இந்த லக்ன பாகைங்கிறது கொஞ்சம் ஒதுங்கி வந்துருச்சு கிரகணத்தை உருவாக்குறதுக்கு. அதே சமயத்தில் செவ்வாய் அந்த இடத்துல இருந்து வர்றதுங்கிறதுனால எதிர்ப்புகளை நிறையா சந்திக்க வேண்டிய வரும். அதே மாதிரி உலக அளவிலான இராணுவ கொள்கையில் நிறையா மாற்றங்களை பண்ணுவாங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸு அல்லது ஹாஸ்பிட்டல் அது சம்மந்தப்பட்ட ரிஃபார்ம்ஸ் எல்லாம் நிறையா நடக்கும்ன்ற மாதிரியான அமைப்பு. இது இல்லாமல் வந்து இந்த விசா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கம்ப்ளீட்டாக எகென்ஸ்டான ஒரு முடிவெல்லாம் ஒன்றும் எடுக்க முடியாது. அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரியான அமைப்பில் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவங்க கட்சியும் சரி அங்கே இருக்கக்கூடிய செனட் சபையும் சரி அதிபருக்கு எதிராக திரும்பி அவங்க அந்த ஒரு டைரெக்ஷன் கொடுக்கறதுக்கான அமைப்பெல்லாம் வலுவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு தான் இந்த கிரகணம் வந்து அமெரிக்கா மேலே வரக்கூடிய இந்த சூரிய கிரகணம் காமிக்குது. சரி, இப்போ இது எவ்வளோ காலத்தில் நடக்கலாம் அப்படி ஒன்று இருக்கு இல்லையா. அது ஒன்று ஒரு 10 வருஷம் கழித்து நடக்கலாம் அப்படின்னா இப்போ பார்க்கவே வேண்டியதில்லை இல்லை. அதனால் எவ்வளோ காலத்தில் நடக்கலாம் அப்படின்னா அதாவது குறைஞ்சபட்சம் 6 மாதம், அதிகபட்சமாக 1 வருஷம் எடுத்துக்கலாம். 1 வருஷங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த பீரியடில் வந்து இது மாதிரியான ரிஃபார்ம்ஸ் எல்லாம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியானது ஒரு அமைப்பு அவர் ட்ரம்ப்புடைய ஜாதகத்தில். இன்னும் வந்து அந்த அமெரிக்கா சுதந்திரமான ஜாதகம் அப்படிங்கிறது வந்து பர்ஃபெக்டாக நமக்கு கிடச்சிருந்துச்சுன்னா இன்னும் கூட ஷார்ப்பான பலனை நோக்கி போகிறதுக்கு சௌரியமாக இருந்திருக்கேன் அப்படின்றதுல சந்தேகம் இல்லாத ஒரு விஷயம். அப்போது உலகத்தில் எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு கொட்டிக்கிட்டு கிரகணத்தை பார்த்து மிரண்டு பயந்து போய் கிடந்த ஒரு டைமில் நம்மால் அப்போ உட்காந்து பொறுமையாக கணக்கு போட்டு இது இப்படி வருது, இது இன்னென்ன மாதிரியான டைப்பில் வருது அப்படின்னு சொல்லி அப்போவுமே எடுத்து அள்ளி வீசினான் பாருங்க. அவனுடைய புத்திசாலித்தனத்தை என்னன்னு சொல்கிறது. அத்தந்தண்டி புத்திசாலிகள் நிறைந்த தேசம் தான் நம்ம தேசம். அப்போ கிரகணம் அப்படிங்கிறது வந்து வானியல் நிகழ்வு மட்டுமல்ல, அந்த வானியல் நிகழ்வு தான் நம்மளில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துது. அதுவும் எப்படி சொல்லலாம்னா எங்கேயோ பயிற்சி ஆகிட்டு இருக்கக்கூடிய எங்கேயோ ஓடிட்டு இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய கதிர்கள் வந்து பூமி வரைக்கும் வருது, மனுஷனில் மனோநிலையில் மாறுதலை ஏற்படுத்துது. அப்படிங்கிற இங்கே பக்கத்தில் இருக்கிறது சந்திரன், அதுவும் ஒளி கிரகம். அப்படிங்கிற இதனுடைய ஒரு சஞ்சாரம் வந்து எப்படி மாறுதலை ஏற்படுத்தாமல் இருக்க முடியும். அதுவும் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வந்து நிற்கிறப்ப, அதான் சிவசக்தி யோகம்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட யோகம் வந்து நிற்கிறப்ப அது வந்து போத் பாசிட்டிவாகவோ அல்லது நெகட்டிவாகவோ மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புங்கிறது நிச்சயமாக இருக்குது. இது மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். இருந்தாலும் இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துட்டா அதனுடைய நிர்வாகம், அதே மாதிரி ட்ரம்ப்பினுடைய அந்த அரசு எந்திரம் சுழலை வைக்கிறதுல இப்போ கொஞ்சம் சிரமப்படுவார்ன்ற மாதிரியான பாயிண்ட்டை தான் இதில் ஸ்பெஷலாகவே காமிக்குதுன்னே சொல்லலாம். அப்போ கிரகணம்ங்கிறது வந்து முழுமையான அறிவியல் பூர்வமானது, அதுக்கும் முழுமையான எஃபெக்ட் ஜோதிடத்தில் உண்டுங்கிறதுல சற்றும் சந்தேகம் இல்லை. நமது நேயர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.